வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்டரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கக்கூடிய மெத்தேடை வச்சு நம்ம 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெத்தேடு அதாவது கூகுளில் போயிட்டு ஜாக்பாட் ரிசல்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்சைட், இந்த வெப்சைட்டுக்குலேருந்து நம்ம தொடர்ந்து வின்னிங் நம்பர்ஸ் எடுக்க முடியும். நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சும் அடுத்த நாள் எப்படி நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க, நம்ம சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து ரெகுலராகவே நம்ம சேனலில் ரெகுலராக கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ட்ராவுக்கெல்லாம் நல்ல ஒரு வின்னிங் தான் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லேயும் நல்ல ஒரு ஃபுல் வெற்றியே கொடுத்துருந்தோம். நீங்களே பாருங்கள் கொடுத்துருந்த கெஸ்ஸிங்லாம் எந்த மாதிரி வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத. நம்ம பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டு 2-1 இல்லாமல் ஆட்டமே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2ஆம் நம்பருங்கிறத நம்ம சிங்கிள் நம்பராகவும் கொடுத்துருந்தோம். உங்களுக்கே தெரியும் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் 2-1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நம்பர் அப்படியே நமக்கு ஏசியில் பாஸ் ஆயிருச்சு. 21ங்கிறதே ஆல் போர்டு கொடுத்ததுலேயும் 2-1ங்கிறது ரெண்டுமே ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கு. நம்ம ஏபிபிசிஎஸ்சி கொடுத்த கெஸ்ஸிங்லையும் நம்ம ஏபியும் வின்னிங் கொடுத்துருக்கோம், ஏசியும் வின்னிங் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்ம கொடுத்த நம்பர் கொடுத்ததில் பாருங்கள் 21ங்கிறது ஏசி பாஸ் ஆகிருக்கு, 25ங்கிறது ஏபி பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி தான். அதே மாதிரி 3 நம்பருக்கு நம்ம கொடுத்த கெஸ்டிங்கில் டெஸ்ட்டு மிஸ் ஆயிருச்சு, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் கொடுத்த நம்பர் உங்களுக்கே தெரியும், 421 கொடுத்துருந்தோம். இதில் 241ன்னு வந்திருக்கும். வந்த ரிசல்ட்டு 251. இந்த இடத்துல பாருங்கள் 201ன்னு கொடுத்துருந்தேன், நமக்கு 5 வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பவரில் அடிச்சிட்டாங்க. 5 வராமல் 0 வந்திருந்தால் ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். கீழே கொடுத்த நம்பர்லேயும் 581ன்னு வந்திருக்கும். இதுலேயும் டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். சரி, ஓகே. முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்டிங்கில் நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. 4 நம்பருக்கும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம ஏ போர்டு கொடுத்த நம்பரில் 2 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டு கொடுத்ததில் 1 பாஸ் ஆகிருக்கு. சிங்கிள் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்ததில் போர்டு நம்பர்ஸில். நம்ம முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். 4 நம்பருக்கும் டெஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். அதாவது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 52-01ன்னு கொடுத்துருக்கீங்க. வந்த ரிசல்ட்டு 52-51. யாருமே இந்த மாதிரி ரிசல்ட் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம், டெஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகுது, இல்லாட்டி ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம் 4 நம்பருக்கு. இப்போது நம்ம ஃபார்முலா மெத்தேடில் எந்த மாதிரி பாஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் எப்படி வின்னிங் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நேற்றே இந்த மெத்தேடு வீடியோ நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? நேற்று இல்லை, நேற்றுக்கு முன்னாடி, சரிங்களா? 10:30 மணிக்கு வரக்கூடிய ஜாக்பாட் ரிசல்ட்லேருந்து 2 நம்பர் வரும். இதை மேட்ச் பண்ணி கரெக்டாக நம்ம கெஸ்ஸிங் எடுத்து வைக்கையில் ஏபிபிசி நம்பர் ஆல் போர்டு நம்பர்ஸ்லாம் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 1:30 மணிக்கு வரக்கூடிய ரிசல்ட்லேருந்தும் நமக்கு 2 நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 2 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி ஆல் போர்டு சிங்கிள் நம்பர்லாம் வைக்கையில் நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி 2:30 மணிக்கு வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் அவங்களே கொடுக்குறாங்க. ரெகுலராக 2 மணி 2:10க்கு வந்துடும்.
இதில் கொடுக்க ஆல் போர்டு நம்பர்ஸ்லேயும் நமக்கு தொடர்ந்து வின்னிங் கிடைக்கிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்ததில் ஆல் போர்டு 2 பாஸ் ஆகிருக்கு. 10:30 மணி ரிசல்ட்லேருந்து 51 அப்படியே ரிப்பீட் பண்ணி அடிச்சிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு வந்த ரிசல்ட்டு 213. இதிலேருந்து 2 1 வந்திருக்கு. 10:30 மணி நம்பர்லேருந்து 1 5 வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த ரிசல்ட்டுக்குள்ள இருந்தே இன்றைக்கான ஃபுல் வின்னிங் நம்பர் நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு மிஸ்ஸின் நம்பரும் இந்த வெப்சைட்லே 2:30 மணிக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. நிறைய நம்பர்கள் வந்து மிஸ்ஸின் நம்பர்ஸ் வந்ததுமே கெஸ்ஸிங் எடுத்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மிஸ்ஸின் நம்பர்ஸையும் இங்கே வந்து பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் வந்து 3 நம்பர் தான். எந்த போர்டுக்கு எந்த நம்பர் வந்தாலும் சரி அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் 3 நம்பர் தான். நான் அந்த ஒரு மெத்தேடு நேற்று நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு மெத்தேடை வச்சு எல்லா நம்பர்களுமே ரெகுலராக வந்து வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 100% நான் ஸ்ட்ராங்காக சொல்லுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம எப்படி அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வின்னிங் எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு 3 மெத்தேடில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. ஃபஸ்ட்டு மெத்தேடு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட்டாக வரக்கூடிய 2 நம்பரை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன நம்பர் வந்திருக்கு? 5 0ன்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வரக்கூடிய 2 நம்பரையுமே நம்ம எடுத்துக்கணும். ஆல் போர்டு வந்து அடுத்த நாள் வந்து 5 0 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்குவோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் 5 0 வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. இது வந்து ஒரு கெஸ்ஸிங் மெத்தேடு மட்டும்தான். கன்ஃபார்முங்கிறது ஒன்று கிடையாது. சரிங்களா? இந்த மெத்தேடில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் 5 0. இன்னொரு மெத்தேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் 5. ரிசல்ட்டாக வந்திருக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்பர் 2. 5ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்கையில் வந்து 7ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நல்லா கவனிங்க. 7ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு 7ஆம் நம்பரும் வர்றதுக்கு இந்த மெத்தேடில் வாய்ப்பு இருக்குது. மொத்தம் நான் வந்து ஒரு 3 மெத்தேடு எடுத்திருக்கேன். இந்த 3 மெத்தேடை மேட்ச் பண்ணி என்னையுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி நம்பர்ஸ் வருதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தேடில் நமக்கு என்ன கிடச்சிச்சு? 5 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. 2வது மெத்தேடில் 7ஆம் நம்பர் ஆல் போர்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போது அடுத்த மெத்தேடில் வந்து பெருக்கல் மெத்தேடு தான். சரிங்களா? இது வந்து முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை நம்ம போட்டுக்கிறோம். 251. சரிங்களா? 251 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? 849ன்னு கிடச்சிருக்கு. இந்த நம்பர்ஸ்லேருந்து வந்துச்சுன்னா எந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 1க்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2க்கு 9 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 நம்பர்ஸையுமே நான் பார்க்கையில் வந்து இந்த முன்னாடி நாள் அடித்த நம்பர்ஸுக்கும் நம்ம இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? இது எப்படி வரும்னு நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. இந்த மெத்தேடில் வந்து எனக்கு கொஞ்சம் சரியாக வந்து தெரியலை. வேணா இதிலேருந்து வின்னிங் நம்பர் 2 நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம சார்ட்டெல்லாம் மேட்ச் பண்ணி காலையில் வந்து 49 21 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏபிபிசிஏசியில் சொன்ன மாதிரியே 21 பாஸ் ஆச்சு. அதே மெத்தேடில் இன்னைக்கு என்ன நம்பர் கிடைக்கிதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து இது வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர். நான் 2 நம்பர் தான் கொடுக்குறேன். சரிங்களா? அதிகமான நம்பர் கொடுக்கல, 2 நம்பர்.
49 ஒரு நம்பர் கிடச்சிருக்கு, 17 ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு 2 நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மெத்தேடில் வந்து நமக்கு சனிக்கிழமை நடந்த ட்ராவுக்கு 49 21 எடுத்தோம். நமக்கு 21ங்கிறது பாஸ் ஆயிருச்சு ஏசியில் வந்து. இதே மெத்தேடில் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 49 17 வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சரிங்களா? நீங்கள் உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணியும் நம்ம இந்த 17 49ங்கிற மெத்தேடையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நான் வந்து கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 7ஐயும் 0வையும் தான் நான் கொடுக்குறேன். வேறு நம்பர் நான் மாற்றியெல்லாம் கொடுக்கல. சரிங்களா? 7 0 மட்டும்தான் என்னுடைய கெஸ்ஸிங்கில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. நமக்கு முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு இந்த ஃபார்முலாவிலலாம் எந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்குதுங்கிறத தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து நமக்கு சார்ட் மெத்தேட் படி 49 17ங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதுபடி வந்துச்சுன்னா அந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மெத்தேடில் தான் இன்றைக்கி 21ங்கிறது நமக்கு பாஸ் ஆயிருந்துச்சு. இப்போது என்னையுடைய கெஸ்ஸிங்கை வச்சு நான் பார்க்கையில் வந்து 7ம் 0வும் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா எந்த மாதிரி ரிசல்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாட்ஸில் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாட்ஸ் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் நான் வந்து பாட்ஸ் நம்பர்ஸ் தான். சரிங்களா? 807 ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. 807 497 இது ஒரு பாட்ஸ் எடுத்துக்காங்க. சரிங்களா? இந்த 2 பாட்ஸுமே நீங்கள் வைக்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இதை விட்டு வேறு ஒரு நம்பர் பாட்ஸில் வரும்னு நினச்சிங்கன்னா 107. சரிங்களா? இது ஒரு பாட்ஸ். மொத்தம் 3 பாட்ஸ் கொடுக்குறேன். அதாவது நம்ம மெத்தேடில் எடுத்த நம்பரையும் நம்ம கெஸ்ஸிங்கில் நம்பர்லாம் மேட்ச் பண்ணி பாட்ஸ் நம்பர்ஸ் தான். சைட்டாகவும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கணக்கையும் நம்ம கொடுத்துருக்க மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். ஸ்ட்ராங்கான வின்னிங் கிடைக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.